அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். மேஷ ராசியினருக்கு இந்த வார ராசி பலன்கள். மேஷ ராசியினருக்கு 3இல் குரு சந்திரன், 5இல் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், லாபஸ்தானத்தில் ராகு, பிறைய ராசியில் சனி வக்ரம் அலைந்திருக்கிறார். தங்களுக்கு ராசியில், அதாவது ராசிக்கு 6இல் சூரியன், 7இல் புதன், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். மனோதைரியம் அதிகமாக உண்டு. வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல முன்னேற்றத்தினை அடையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயரை தாங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும். அடமெண்டாக இருக்கக்கூடாது. மாணவ மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்தல் வேண்டும். பல விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. தங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானம் தேவை. தூக்கமின்மை, நரம்பு உபாதைகள் வரலாம். புதனோடு சேர்ந்த செவ்வாய் 7இலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் செவ்வாயே 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமாதிபதி 6இல் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. எதையும் முனைப்போடு செய்வீர்கள். துணிச்சல் இருக்கும். வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனோதைரியம் தங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் உற்சாகம் பிறக்கும். முன்பை விட உடல் ஆரோக்கியம் நன்றாக வரும். கடன் சுமை குறையும். வேலையில் புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தையும் பெறுவீர்கள். 6இல் சூரியன் அமைவது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தரும். சில பாதிப்புகள் உண்டு. தொழிலில் சில சுணக்கங்கள் உண்டு. போட்டியாளர்கள் அதிகரிக்கலாம். கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை நழுவ விடலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஆகவே கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். கணவன் மனைவி இடையே அன்பாக பேசுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.